This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. ரொம்ப சென்சிட்டிவ் நான். எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்குது. இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். எனக்கே ஒரு மாதிரி கஷ்டம், அதாவது கில்ட்டாக ஃபீல் ஆகுது. உண்மையிலே நம்ம அப்படி தான் பண்ணுறோமா அப்படின்னு நான் மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ என்ன இஷ்யூனா, நம்மளுக்கு பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறான், லைக் இல்லைன்னா அவங்கள விட்டு கொடுத்து பேசுகிறான். என்ன ப்ரோ நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், பொண்ணுங்களுக்கு உனக்கு பிடிக்குது, அதனால எனக்கு உனக்கு பிடிக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு தெரியல. இப்போ நான் எங்கேயாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா எங்கேயாவது பீச்சுக்கு போய் சும்மா உட்காரும்போது ஏதாவது குழந்தைங்க வந்து இவர் வீடியோஸ் பண்ணுவார், நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து போங்க. பாடுறா யாருன்னே தெரியல, அந்த குழந்தைக்கு உனக்கு பிடிச்சது போடா வீடியோ பண்ணுறா அப்படின்னு ஒரு இது வந்துடும். இதுக்காகவே மெனக்கிட்டு போவோம் ப்ரோ. மணி அவர்கள் வந்து இந்த இன்ஸ்டாவில் இதெல்லாம் வந்து வீடியோலாம் போடுறீங்களே, ஸோ அது வந்து அதிகமாக பெண்கள் ஃபேன்ஸ் தான் வருது, அதாவது கேர்ள் ஃபேன்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கான காரணம் அதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதெல்லாம்? இப்போது உண்மை, இப்போ இது எல்லா இன்டர்வியூலையுமே கேட்குறாங்க. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டம், அதாவது கில்ட்டாக ஃபீல் ஆகுது. உண்மையிலே நம்ம அப்படி தான் பண்ணுறோமா அப்படின்னு நான் மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இடையில நடுவில் நிறைய ஆக்டிங் பேஸ்டான வீடியோஸ்லாம் போட்டேன். இப்போ என்ன இஷ்யூனா, நம்மளுக்கு வெப் சீரிஸ் இப்படின்னு கொஞ்சம் கமிட்மெண்ட் டைட்டாக போயிட்டு இருக்கிறதுனால டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆக்டிங் பேஸ்டாக வீடியோஸ் போட முடியல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிரிஞ்சாக ஏதாச்சும் வீடியோஸ் இது பண்ணி போடுறோம். அது மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு தான் பிடிக்குது அப்படின்றது. அது எனக்கு என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரேக்கில் இருக்கிறவன் மோஸ்ட்லி பொண்ணுங்க வந்து என்ன நினைக்கணும், இவன் பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறான், லைக் இல்லைன்னா அவங்கள விட்டு கொடுத்து பேசுகிறான், அதனால் இவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் மீறி இல்லை யார் பக்கம் ட்ரூவோ யார் பக்கம் உண்மையோ அந்த பக்கம் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் பசங்களை ஈர்க்க முடியலையேங்கிற கவலை எப்போவுமே இருக்குது ப்ரோ. என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருக்கேன். ஆனால் எனக்கு எப்போவுமே தெரியும் ப்ரோ, பசங்க ஆடியன்ஸ் யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் மேலே. ஸோ இந்த காலேஜ் ஈவெண்ட்டுக்கெலாம் போகிறீங்க, அங்கெல்லாம் வந்து என்ன பேசுவீங்க? அங்கே போயிட்டு அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம என்ன ரீல்ஸ் பண்ணுறோம், ஒரு வீடியோ பண்ணுறோம், இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளையும் காலேஜ் ஈவெண்ட்டு கூப்பிட்றாங்க, நம்ம அங்கே போய் என்ன பேச போகிறோம், இப்படிலாம் அந்த மாதிரி யோசிச்சது உண்டா ஏதாவது? ஃபஸ்ட்டு அது என்ன ஃபங்க்ஷன் இருக்குல்ல ப்ரோ, ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட கேட்டகரி பொறுத்து தானே. இப்போ நம்ம வந்து வைவாக்கோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்கன்ற பட்சத்தில் நம்ம போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுற இதில் இருப்போம். நம்ம அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லி தான் நம்மளை கல்ச்சரல்ஸ்க்குன்னு கூப்பிட்றாங்க. அதுலேயும் இங்கே தவறான புரிதல் என்னென்னா, எல்லோரும் இவன் சீஃப் கெஸ்ட்டு, இவெல்லாம் சீஃப் கெஸ்ட்டே இல்லைங்க, வாக்கிங் கெஸ்ட்டுங்க. நான் சீஃப் கெஸ்ட்டு என்னை தாண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வரதான் செய்கிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ரீல்ஸ் போட்டு ஃபேம் தேடிக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து இதுதான் பழப்புன்றதுனால நான் அதை ரீல்ஸாக போட்டு எனக்கும் இவ்வளோ. இன்னொன்று, இந்த மாதிரி சவுண்டுலாம் எனக்கு பெரிய விஷயம். இதெல்லாம் கிடைக்கிறதுலாம் நான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் கடந்தவன். இன்றைக்கி இங்கே சென்னை சிட்டியில் இப்படி வந்து ஒரு 4 பேர் எனக்காக கத்துறாங்கன்னு சொல்கிறது வந்து எனக்குலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனால அதை போட்டு நான் பெருமை தேடிக்கிறேன். அது பார்க்கும்போது எதுக்கு இவனை கூப்பிட்றாங்க? ஏன்னா நீங்கள் மற்றவங்கள பார்க்குறது இல்லை. நீங்கள் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் என் சைடில் இருக்கிற வீடியோஸை மட்டும் போடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது, இவ்வளோதான். ஏன்னா எல்லாருமே வந்து நீங்கள் வந்து பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் வீடியோ பண்ணுறாரு. இவர் வந்து என்ன பண்ணால் பெண்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வீடியோ மட்டும்தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்கு. நீங்கள் என்ன வீடியோ பண்ணாலும் சரி, இந்த கமெண்ட்ஸில் வந்து எப்படி இது வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து லைக் பண்ணுன்றக்காண்டி இந்த வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டே இருக்கணும். அது என்னைக்காவது ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. ஸ்டாப் பண்ணணும் மீன்ஸ் பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணக்கூடாது, அது தப்பு. எல்லாருக்கும் பிடிக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னொன்று ப்ரோ, நான் நிறைய பேர்கிட்ட பர்சனலாகவே என்னை அப்படி கமெண்ட்ஸில் பண்ணுறாங்கன்னா நான் டிஎம்மில் போய் பேசிடுவேன். என்ன ப்ரோ நான் என்ன தப்பு பண்ணுறேன், அதாவது டீசெண்டாக பேசினாங்கன்னா, இன்டீசெண்டாக பேசினா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிப்ளை கொடுப்பேன். ஆனால் டீசெண்டாக பேசினாங்கன்னா என்ன ப்ரோ நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், எதுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு கேட்குறப்போ அவங்க ஃப்ரெண்டானதுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, பொண்ணுங்களுக்கு உனக்கு பிடிக்குது அதனால எனக்கு உனக்கு பிடிக்காது. இப்போ அஜித் எனக்கு பிடிக்கும் அதனால் விஜய் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு செட் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி ஐயோ சார் அஜித் சார் விஜய் சார் கூட கம்பேர் பண்ணல, அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறதுனால என்னை வந்து பையங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு தெரியல. பொண்ணுங்களுக்கு பிடிக்காத மாதிரி வீடியோஸ் போடணுமான்னு தெரியல. எப்படி ப்ரோ இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு கேஷுவலாக எல்லா காலேஜுக்கு போகிறீங்க, எல்லாரும் கூட இருக்கீங்க, எல்லாரும் கூட சகஜமாக பண்ணுறீங்க, வீடியோ போடுறீங்க, பொண்ணுங்க கூட வியூஸ் அந்த ரீலு இதெல்லாமே பண்ணுறீங்க, அந்த செல்ஃபி எடுக்கிற மொமெண்ட், அது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸை எப்படி இந்த உண்மை இந்த கஷ்டம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீங்கள் எப்படி ஜாலியாக இருக்கீங்க ப்ரோ? அந்த ஹாப்பினஸ் தான் ப்ரோ இதெல்லாம் மறக்கிறதுக்கு எனக்கு காரணமே. இது ஒரு மருந்து மாதிரி நினச்சிக்கோங்க ப்ரோ.
எனக்கு இதெல்லாம் எனக்கே ஓவர் ஹைப்பாக தான் ப்ரோ தெரியுது. உண்மையாக சொன்னால் இந்த காலேஜஸ்க்கு போகும்போது இவ்வளோ ஏன் ஹைப் ஆகி கத்துறாங்க, என்ன பண்ணிட்டேனா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனால் அதுதான் ப்ரோ எனக்கு கிடைக்கிற மருந்து. உண்மையாக சொல்லணும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து நான் வந்து இப்போ நான் எங்கேயாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா எங்கேயாவது பீச்சுக்கு போய் சும்மா உட்காரும்போது ஏதாவது குழந்தைங்க வந்து இவர் வீடியோஸ் பண்ணுவார், நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து போங்க. பாடுறா யாருன்னே தெரியல, அந்த குழந்தைக்கு உனக்கு பிடிச்சது போடா வீடியோ பண்ணுறா அப்படின்னு ஒரு இது வந்துடும். இதுக்காகவே மெனக்கிட்டு போவோம் ப்ரோ பீச்சுக்கு. யாரையுமே கூட மாட்டேன், நானாக போவேன், நானாக உட்காந்து ரெகனைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு மூஞ்சி நானாக பார்ப்பேன். யாராவது பார்த்தாங்கன்னா அப்படியே எட்டி பார்த்துட்டு நான் தான் அப்படி பார்ப்பேன். சில பேர் நானாக தான் போய் பேசிடுவேன். என்னம்மா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போய் பேசிடுவேன். அதுவும் குழந்தைங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பேசிடுவேன். அந்த மாதிரி அது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி வரும் நமக்கு. சூப்பர். மணி அவர்கள் வந்து எமோஷனலாக ரொம்ப வீக் அப்படின்னு சொல்கிறீங்க. கமெண்ட்ஸில் ஃபுல்லாமே இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் ஆகுவீங்க அந்த இடத்துல? அதுக்கு என் கூட இருக்கிற எல்லாருமே சொல்கிறது முதல் விஷயம் கமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் ஆகாதுன்னு. ஆனால் என்னால் நான் டிக்டாக்லேருந்து இப்போ வரைக்கும் என்னால் ரியாக்ட் ஆகாமல் இருக்க முடியல. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ். நான் டக்குன்னு கோவம் வந்துடும், டக்குன்னு சிரிப்பு வந்துடும், டக்குன்னு அழகு வந்துடும், எல்லாமே ஈஸியாக. அதனால் யாராவது ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினாங்கன்னா அவங்க ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள போய் நான் இன்பாக்ஸில் போய் திட்டுவேன். இன்பாக்ஸில் போய் நீங்கள் கமெண்ட்ஸில் திட்டினதே பார்த்துருக்கேன் நிறையாது. யாராவது ஒருத்தவங்க வந்து இவன் மூஞ்சியை பாடுறான்னா போய் இவங்க மூஞ்சியை போய் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நான் தான் யோசிப்பேன், ஏன் இதுக்கு வந்து இவர் மெனக்கட்டு எல்லா கமெண்ட்ஸுக்கு வந்து இப்படி வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கலாம், இல்லை கமெண்ட்ஸை டெலிட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல ஏன் அந்த மணி வந்து அந்த இடத்துல ட்ரிகர் ஆகியோ இல்லை தன்னை வந்து டக்குன்னு இறக்கிக்கிட்டோ அந்த மாதிரி செயல்களை வந்து செய்கிறாரு? எனக்கு கேட்டால் இது இறக்குனது அர்த்தம் இல்லை ப்ரோ. எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்குது. இப்போ நான் வந்து நீ வந்து ஒரு கிரியேட்டருங்க அப்படிங்கிறதுனால நீ காரி துப்புனாலும் நான் தொடச்சிட்டு தான் போகணும் அப்படின்னா அது தப்பான ஒப்பீனியன். அவனை இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நான் யாருக்காவது ரிப்ளை பண்ணலன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ நீங்களும் சாதாரண மனுஷன் தான் சரியா, ஓவராக பண்ணாதீங்க அப்படி சொல்கிறீங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் திட்டினா நான் ஏன் திருப்பி திட்டக்கூடாது? இப்போ நான் சாதாரண மனுஷன் இல்லையா? நான் எப்போவும் எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா நான் சாதாரண மனுஷன் தான். கமெண்ட்ஸில் அதான் ப்ரோ, கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வல்கராக வந்துச்சு. ஒப்பனத்தில் எங்கள் அம்மாவெல்லாம் யாரும் சொல்லிட்டாங்கன்னா நான் விடமாட்டேன். ஆனால் போய் அவங்க வீட்டெல்லாம் என்னெல்லாமோ திட்டிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட ராவணன் ப்ரோ நேற்று ஃபுல்லாக திட்டிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு ஐயா ட்ரோல்லாம் ஆகணுங்கய்யா, அப்போ தாங்கய்யா கரெக்டாக இதாக முடியும். ட்ரோல் ஆகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ ட்ரிகர் நான் ஃபோனில் ஒருத்தன்ட்ட கத்திட்டு இருந்தேன். ட்ரோல் ஆகிறதுலாம் ஒவ்வொருத்தன் காசு கொடுத்து ட்ரோல் பண்ண சொல்லிட்டு இருக்கிறான். நீ வந்து கெட்ட வார்த்தையில் ட்ரோல் பண்ணிட்டான்றதுக்காக அவனையும் கூப்பிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டினார். அதை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எல்லாமே ப்ரோ. டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சேட்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்கள் இடத்துக்கு வந்துடுவேன். அப்படி அது ஒரு கெட்ட புத்தி. இப்போது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது கெட்ட அருவருப்பான விஷயம்னா எனக்கு மூஞ்சி ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். அது என்னமோ தெரியல, அப்படியே ஜீனே அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அழுதுருவேன். நீ உங்கள் இடத்துலேருந்து ஆள ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ இப்போ நம்ம அம்மாவுக்கு இப்படி இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன் சார் டக்குன்னு. அதே மாதிரி மணி அவர்கள் வந்து பெண்கள் காலேஜுக்கு தான் அதிகமாக போவார், பசங்க காலேஜுக்குலாம் போக மாட்டார். ஏன்னா பொண்ணுங்க இருக்க இடத்துல மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த ஒரு மவுஸ் இருக்கும். பசங்க காலேஜெலாம் போனால் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்றக்காண்டி அந்த காலேஜில் போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இல்லை ப்ரோ, அதான் அவங்க கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியுது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 5 காலேஜ் போயிருக்கேன்னா அதுலேயும் ஒரு கோயட் காலேஜுக்குலாம் போயிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியுன்றதை தாண்டி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடுற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து பொண்ணுங்க செல்ஃபி எடுக்கிற மாதிரி, பொண்ணுங்கள்லாம் கத்துற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் தான் போடுறீங்களா? அது பசங்களுக்கு வயிற்றுச்சலை தாண்டி இவர் பசங்க கூட பேச மாட்டாரா? காலேஜுக்கு போகிறாங்க, பசங்களும் தான் இருக்காங்க, பசங்க கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரியோ இல்லை பசங்க எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து பேசுகிற மாதிரிலாம் ஏன் போடாமல் வெறும் பொண்ணுங்க கூட செல்ஃபி எடுக்கிற மட்டும் கட் பண்ணி அதை மட்டும் ரீலாக போடுறாரு? ஒருவேளை அது ஃபேமுக்காகவா இல்லை வியூஸ்க்காகவா? இப்படி தான் ஒரு கேள்வி வருது. இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் ப்ரோ. நான் கெஞ்சினேன் ப்ரோ பசங்கள்ட்ட போய் ஸ்டேஜ்லலாம் ஏறிட்டு, எனக்கு ஒரே ஒரு ஆசை, ரொம்ப நாள் கழிச்சு கோயட் காலேஜ் வந்திருக்கேன், பசங்க மட்டும் கொஞ்சம் சத்தம் வர்றீங்களா அப்படின்னு கேட்டு கெஞ்சினேன். பசங்க கற்றுனாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த வீடியோஸ்லேயே ஒரு மொத்தமாகவே ஒரு 10 இடத்துல பசங்க ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஒரு மொத்தமாகவே 10 இடத்துல தான் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஃபோட்டோ எடுத்துன்னா வந்தவொடனே எடுத்துகிட்டு கொடுத்துடுவேன். இப்போலாம் அவங்க பசங்க வந்துட்டாங்கன்னா எங்கடா நம்ம கேமரா அப்படின்னு சொல்லி வட வீடியோ எடுறான்னு சொல்லிட்டு ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ நிப்பாட்டி விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் இது பண்ணி நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இடத்துல எடுத்த போட்டிருப்பேன். ரோட்டில் இருந்து எடுத்ததெல்லாம் போட்டிருப்பேன். அந்த பசங்களாம் ரோட்டில் வெளியில் நின்ன பசங்க, ஆனால் காலேஜ் பசங்க மாதிரி அவங்களையும் எடுத்து அந்த இது கூட ஆட் பண்ணி முடியும். ஏன்னா எனக்கு பசங்க ஆடியன்ஸ் பொதுவாக கிடைக்கிறது இல்லை. ஏன்னா பொண்ணுங்க ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பசங்க ஆடியன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் அது பொண்ணுங்க ஃபோட்டோ எடுக்கிறத கூட மிஸ் பண்ணிடுவேன். ஆனால் பசங்க இருக்கிறத மிஸ் பண்ணவே மாட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு எடிட் பண்ணிடுவேன்.
நன்றி, தேங்க்யூ. நன்றி நன்றி. This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.